ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் தேட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி தான். மல்டி பர்பஸ்னால் என்ன, ஒரே விஷயத்தை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து மல்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைய வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துறது வந்து மல்டி பர்பஸ். ஸோ அதே மாதிரி தான் அந்த தேட்டரை வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறது தான் வந்து மல்டி பர்பஸ் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த தேட்டரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டைனாமிக் அண்ட் அடாப்டபிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேட்டரை வந்து நம்ம நிறைய ஈவெண்ட்டுக்காகவோ இல்லைனா வேறு எதையாவது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவோ வந்து நம்ம அடாப்ட் பண்ணால் அது வந்து அடாப்ட் ஆகிக்கும். நம்ம வந்து அந்த பிளேஸை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஒரு வெட்டிங் ஹால் புக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான செட்டிங், ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்னா பியூபர்ட்டிக்கு தேவையான செட்டிங், அண்ட் ஒரு பேபி ஷவருக்குன்னா அதுக்கு தேவையான செட்டிங் எல்லாம் மாற்றி கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த தேட்டரையும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்மளோட மல்டி பர்பஸ் தேட்டர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தேட்டர் மாதிரி கிடையாது. அது வந்து இப்போது ஒரு ட்ரெடிஷ்னல் தேட்டர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிசைனில் அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டான பர்பஸ் இருக்கும். ஆனால் மல்டி தேட்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு நமக்கு வந்து தேவையான மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம், நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட நீட்ஸ் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதில் வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம எந்த மாதிரி அந்த தேட்டரை வந்து செட் பண்ணுறோமோ நம்ம அந்த மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய இன்னோவேட்டிவான டிசைன்ஸும் ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. அதோட ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்டிபர்பஸ் தேட்டரில் வந்து ஃப்ளெக்சிபிளான ஸ்டேஜ் இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை வந்து பெருசாகவும் மாற்றிக்கலாம், சின்னதாகவும் மாற்றிக்கலாம். அண்ட் அதோட சைஸை வந்து நம்ம வேணும்னா நம்ம நடத்துகிற ஃபங்க்ஷனை பொறுத்து, நம்ம நடத்துகிற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்ம வேணும்னா அந்த தேட்டரோட ஸ்டேஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸோ இல்லை அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமோ சின்னதாக இருக்குது, நமக்கு வந்து ஸ்டேஜ் இவ்வளோ பெருசு தேவையில்லைன்னா நம்ம வந்து சின்னதாகவும் மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அண்ட் அந்த நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேஜஸை நம்ம மாற்றிக்கலாம். அதனால தான் இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி தேட்டர் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த தேட்டரை வந்து ஆஃபன் என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் தேட்டர் இல்லைன்னா பிளாக் பாக்ஸ் தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஒன் வேர்டில் கேட்கலாம், நான் சொல்ல வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த தேட்டரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேட்டரை வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷோக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த தேட்ரிக்கல் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குல்ல, இந்த மல்டிபிள் பர்பஸ் தேட்டரில் வந்து இப்போது தேட்டர்னாலே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்ல, அந்த சீட்டிங்குமே வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நமக்கு வேணுங்கிற மாதிரி வந்து நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. மல்டி பர்பஸ் தேட்டரில் வந்து அதோட சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வேணும் அப்படின்னா அந்த சீட்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி வந்து நம்ம சீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் தேட்டரில் வந்து எந்த சீட்டிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொசீனியம் அப்படிங்கிற சீட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொசீனியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அது வந்து ஃபிக்ஸ்டு, நம்மளால் வந்து அதை வந்து நவுட்ட முடியாது. அண்ட் வந்து ரீஅரேஞ்சுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியானதை வந்து இதில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நம்மளோட மல்டிபர்பஸ் தேட்டரில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நவுட்ட முடியாது இல்லையா, அதனால வந்து இது பண்ண மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்ட் ஆர் அரேனா ஸ்டைல். அண்ட் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் ஏஜ் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்டிங்கை வந்து நம்ம 3 சைட்ஸாக வந்து மாற்றிக்கலாம். அண்ட் அரேனா ஸ்டேஜ் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் வந்து ஒரு ஆடியன்ஸை சுற்றி வந்து நம்ம உட்கார மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எல்லா சைட்லேருந்தும் பார்க்கலாம் இல்லையா.
அதே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து சீட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுனால இந்த அடாப்டபிலிட்டி வந்து தேட்டரோட மேக்ஸிமம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாமோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் லைட்டிங்கும் சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்குது இல்லையா, அதுவுமே வந்து மல்டிபர்பஸ் தேட்டரில் வந்து எதே மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி லைட் செட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அட்மாஸ்ஃபியருக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம லைட் செட்டிங் வந்து மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் சிஸ்டமோட குவாலிட்டி வந்து எப்படி நமக்கு வேணுமோ எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெக்னாலஜிலாம் வந்து என்ன க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ஆக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தத்தில் மல்டிபர்பஸ் தேட்டர் வந்து ஆஃபன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டிஸால் வந்து யூஸ் பண்ணப்படுது. இப்போது இந்த ஊர்லலாம் வந்து ஒரு குட்டி மண்டபம் மாதிரி ஏதாவது வில்லேஜ்லலாம் கட்டியிருப்பாங்க. என்ன ஃபங்க்ஷன்னாலுமே வந்து அங்கே தானே நடத்துவாங்க. அதே மாதிரி தான் இந்த மல்டிபர்பஸ் தேட்டரை வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் வந்து அதில் நிறையா வந்து வேல்யூபிளான கல்ச்சுரல் அண்ட் ஒரு சோஷியல் ஹப்பாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்டிபர்பஸ் தேட்டர் வந்து நமக்கு இந்த லோக்கல் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒர்க்கோட ஷோகேஸ்க்காக அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஒரு எஜுகேஷ்னல் ஒர்க் ஷாப்புக்காக பீப்புள் எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட்டுக்காக வந்து கெட் டுகெதர் ஆகிறாங்கன்னா அதுக்காகலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எபிலிட்டி இருக்குது இல்லையா, அந்த எபிலிட்டி வந்து நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரே பிளேஸில் வந்து நடத்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டியை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைட்டிங்கு சவுண்டு எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக சேர்ந்த ஒரு சென்ட்ரல் ஹப்பு மாதிரி நம்ம கல்ச்சுரல் அண்ட் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸை கூட வந்து நடத்துறதுக்கு வந்து இந்த மல்டிபர்பஸ் தேட்டர் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. அண்ட் இது வந்து ரெண்டு பேத்துக்குமே வேல்யூ. எதுக்கு அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மருக்கும் வேல்யூ, இந்த ஆடியன்ஸ்க்குமே வேல்யூ. ஒரு வேல்யூபிளான விஷயந்தான் வந்து இந்த மல்டிபர்பஸ் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் மல்டிபர்பஸ் தேட்டர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும், சம்மரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கீழே கேளுங்க. Thanks for watching and subscribe for more videos.